வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனராக இருந்தாலும் சரி, இல்லை 2006க்கு அப்புறம் வந்த பென்ஷனராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே வந்து பென்ஷனில் எவ்வளோ வந்து வேறுபாடு இருக்கோ அந்த வேறுபாடு வந்து உடைக்கிறதுக்காக ஒரு சில சர்க்குலரெல்லாம் கொண்டு வந்தாங்க. 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கும் 2006க்கு அப்புறம் வந்த பென்ஷனருக்கும் இடையே இருக்கிற அந்த பென்ஷன் வேறுபாடு வந்து ஒரே சமமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சர்க்குலரெல்லாம் வந்தாச்சு. ஸோ அந்த சர்க்குலர் மூலிமா எந்தெந்த பென்ஷனருக்கு எப்படி வந்து இது எலிஜிபிலிட்டியாக இருக்கும், 2006க்கு முன்னாடி வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கெல்லாம் எந்தெந்த சர்க்குலரில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு பென்ஷன் ரிவிஷன் ஆகியிருக்கணும். அதே போல் 2006க்கு அப்புறம் வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட பென்ஷன் வந்து எந்தெந்த கண்டிஷனில் வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்குலர் மூலிமா பென்ஷன் ரிவிஷன் ஆகலை, அதோட பேலன்ஸ் வந்து கிடைக்காம இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எந்த வழிமுறையில் என்ன டாக்குமெண்ட் கொடுத்து எப்படி அந்த அமௌண்ட்டை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகலாம், கொஞ்சம் கவனமாக வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த சர்க்குலர் பற்றி இந்த சர்க்குலரோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அது அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா அந்த விடுபட்ட தொகையை வந்து வாங்கிறதுக்காக முயற்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ முதல்ல நம்ம 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனராக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்த பென்ஷனராக இருந்தாலும் சரி, ஸோ இங்கே ஏன் நம்ம வந்து 2006 எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா 2006 தான் பென்ஷனோட கேல்குலேஷன் மெத்தட் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ 2006க்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸோட வெயிட்டேஜ் கேல்குலேஷன் பண்ணி பென்ஷன் கேல்குலேஷன் பண்ணாங்க. 2006க்கு அப்புறம் அவங்களோட கடைசி பேசிக்கு ப்ளஸ் எம்எஸ்பி கிளாஸ் பே இதெல்லாம் சேர்த்து அதோட பாதியை வந்து இங்கே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து பெரிய மாற்றம் பென்ஷன்லேயும் சரி இல்லை பேமெண்ட்லேயும் சரி கேல்குலேஷனும் சரி ஒரு பெரிய மாற்றம் வந்தது பார்த்தீங்கன்னாக்கா 2006. ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கும் 2006க்கு அப்புறம் வந்த பென்ஷனருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து வேறுபாடு வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வேறுபாடு வந்து உடைக்கிறதுக்காக தான் பிசிடியை வந்து ஒரு சில சர்க்குலர் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சர்க்குலர் மூலிமா 2006க்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் பின்னாடி வந்தவங்களுக்கும் அந்த பிரிட்ஜை, அதாவது எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்க்குலர்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 568. இதை பற்றி நம்ம தனியாகவே நிறைய வீடியோவில் வந்து பேசியிருக்கோம். சர்க்குலர் 568 வந்து யாருக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 1 ஜனவரி 2006 ஒரு பென்ஷனருக்கு இவ்வளோ தொகை வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு 2006 1 ஜனவரி 2006 இவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு ஹவுல்தாரோட பென்ஷன் வந்து 24 வருஷம் சர்வீஸ் பண்ண ஹவுல்தாரோட பென்ஷன் வந்து 2006க்கு முன்னாடி 2000 ரூபாயா இருந்தாச்சு அப்படின்னாக்கா 1 ஜனவரி 2006 3500 ரூபாயா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த சர்க்குலர் தான் சர்க்குலர் 568. ஸோ இது எப்போத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2006 30 ஜூன் 2009 வரைக்கும் இது வந்து இம்ப்ளிமெண்ட்டில் இருந்தாச்சு. இந்த சர்க்குலர் வந்து இஷ்யூ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2016க்கு அப்புறம் தான் வந்தாச்சு. இதோட அரியரை தான் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த பீரியடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2006 30 ஜனவரி 2000 வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டத்தில் வரைக்கும் இருந்தாச்சு. 2009க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு சர்க்குலர் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 430. இந்த சர்க்குலர் படி பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2009 இதுலையுமே ஒரு சில இம்ப்ளிமெண்ட் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இதில் என்ன வந்து விடுபட்டு இருந்துச்சோ அதை வந்து மறுபடியும் அப்டேட் பண்ணுறதுக்காக இந்த சர்க்குலர் ஒன்று கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23 செப்டம்பர் 2012 வரைக்கும் இதோட எஃபெக்ட் இருந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 501 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சர்க்குலர் 501 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 செப்டம்பர் 2012 இது எஃபெக்டில் வர ஸ்டார்ட் ஆச்சு. எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா 30 செப்டம்பர் 2014 வரைக்கும் இது வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது 30 செப்டம்பர் 2014 வரைக்கும் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம பேசின சர்க்குலர் எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு மட்டும்தான் இது வந்து கிடைக்கும். இந்த 3 சர்க்குலருமே 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு மட்டும்தான் இது வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகிருக்கும். இல்லை இதுபடி உங்களுக்கு என்ன தொகை விடுபட்டிருக்கோ அது வந்து கிடைச்சிருக்கும். இப்போ பேசுகிற இந்த டோட்டலாக இந்த சர்க்குலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006க்கு முன்னாடி வந்திருந்தாலும் சரி இல்லை 2006க்கு அப்புறம் வந்திருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ரிவிஷன் ஆகிருக்கும் இதுபடி.
ஸோ அதில் ஃபஸ்ட்டில் சர்க்குலர் 555 இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 1ஓட சர்க்குலரு. இது வந்து 1 ஜூலை 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எது வரைக்கும் வந்து இருந்தாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 31 டிசம்பர் 2015 வரைக்கும் இருந்தாச்சு. நம்மளுக்கு ORP 1ஓட ரிவிஷன் கிடச்சாச்சு. ஏன் இங்கே வந்து 31 டிசம்பர் 2015ஓட முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து 7வது பே கமிஷனோட அந்த டேட் வந்தாச்சு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2016. 31 டிசம்பர் 2015 என்ன உங்களோட தொகை இருந்தாச்சோ அந்த தொகை தான் இங்கே ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் 2.57 வந்து மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்தாச்சு. அது வந்து 1 ஜனவரி 2016 சர்க்குலர் 570 மூலமா நம்மளுக்கு வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆச்சு. ஸோ இந்த சர்க்குலர் 570 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2016 30 ஜூன் 2019 வரைக்கும் இருந்தாச்சு. ஸோ இந்த 2019 ஜூன் 2019க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சர்க்குலர் 666 வந்து வந்தாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ORP 2. நீங்கள் கவனமாக வந்து பார்க்கணும், நம்மளுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி வந்து சர்க்குலர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நம்மளோட பென்ஷன் எப்படி வந்து ரிவிஷன் ஆகிருக்கு, எப்படியெல்லாம் ரிவிஷன் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த சர்க்குலர் 666 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2019 நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஆனால் அது வந்து 2023 தான் இது வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அது எது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 30 ஜூன் 2024 வரைக்கும் அது வந்து இருந்தாச்சு. அதாவது ஒரு 5 வருஷத்துக்கும் நம்மளுக்கு வந்து ORP வந்து கிடைக்கணும், ஒரு 10 வருஷத்துக்கும் பே கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 30 ஜூன் 2024க்கு அப்புறம் 1 ஜூலை 2024 நம்மளுக்கு ORP 3 வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ORP 2 பற்றியும் நம்ம வந்து பேசியிருக்கோம். ORP 3 பற்றியுமே நிறைய வந்து பேசியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்கணும், எந்தெந்த ரேங்கில் வந்து எப்படி கிடைக்கும், அரியர் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம். அதே போல் இந்த சர்க்குலர் 568 ப்ரீ 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு இந்த சர்க்குலர் 568 வந்து எப்படி கிடைக்கும், உங்களுக்கு கிடைச்சிருந்தாக்கா உங்களோட பாஸ்புக்கில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்து பேசியிருக்கோம். ஸோ இந்த சர்க்குலர் 677 ORP 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2024 31 டிசம்பர் 2025 வரைக்கும் தான் இம்ப்ளிமெண்ட்டில் இருக்கும். ஸோ 1 ஜனவரி 2026 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா இங்கே எப்படி நம்மளுக்கு வந்து 7th பே கமிஷன் கிடைச்சிச்சோ அது மாதிரி 8th பே கமிஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான், அது வந்து லேட்டாக கிடைச்சாலும் அந்த இம்ப்ளிமெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2026 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சர்க்குலரோட பென்ஷன் ரிவிஷன் ஆகலை, இதில் எதோட உங்களுக்கு வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகலை, எதோட பணம் வந்து விடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணி உங்களுக்கு வந்து தெரிய வருது அப்படின்னாக்கா, இப்போ உதாரணமாக உங்களோட ORP 2க்கான சர்க்குலர் 666க்கான அரியர் வந்து கிடைக்கல. ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு மைக்ரேஷன் வந்து ஆயாச்சு. பார்சல் வந்து மைக்ரேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்க்குலர் 666 கிடைக்கும் போது தான், ORP 2 கிடைக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மைக்ரேஷன் ஆச்சு. அதுக்கு முன்னாடி DPDO பென்ஷனராக இருந்திருப்பீங்க, இல்லை CPPC பென்ஷனராக இருந்திருப்பீங்க. ஸோ 2 இன்ஸ்டால்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு DPDOலேருந்தோ இல்லை CPPCலேருந்தோ கிடைச்சிருக்கும். பாக்கி 2 இன்ஸ்டால்மெண்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்பார்ஸ்லேருந்து கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி மைக்ரேஷன் ஆனதுக்கப்புறம் ஸ்பார்ஸ்லேருந்து உங்களுக்கு அந்த 2 இன்ஸ்டால்மெண்ட் கிடைச்சிருக்காது. அந்த 2 ரிவிஷனுக்கான தொகை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கான நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட்டும் டேட்டா கேல்குலேஷன் ஷீட்டும் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும். எந்த PDAலேருந்து நீங்கள் பழைய பென்ஷன் இதுக்கு முன்னாடி வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தீங்களோ ஸ்பாஸ் மைக்ரேஷன் முன்னாடி, உதாரணமாக நீங்கள் ஒரு இப்போது நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்துட்ருக்கீங்க, இது வந்து ORP நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து 3rd இன்ஸ்டால்மெண்ட்டும் 4th இன்ஸ்டால்மெண்ட்டும் கிடைக்காதனால அவரோட நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ்ஸு டேட்டா கேல்குலேஷன் ஷீட் இது ரெண்டுமே அனுப்பிச்சு நம்ம வந்து அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் CPகிராம் நல்லா கிரீவன்ஸ் போட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்த பென்ஷனில் வந்து அவருக்கு வந்து கிரெடிட் ஆகிட்டு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிஃபோர் ஸ்பார்ஸ் மைக்ரேஷன் முன்னாடி கிடைக்காத எந்த சர்க்குலரோட தொகையோ அது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி அது கிடைக்காது இருக்குது அப்படின்னாக்கா இந்த சர்க்குலர் நேமை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு, எது கிடைக்காது இருக்கோ அந்த சர்க்குலர் நேமை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட டேட்டா கேல்குலேஷன் ஷீட் வந்து வாங்கணும். இது ரெண்டுத்தையும் வாங்கி நீங்கள் வந்து கொடுத்தா மட்டும்தான் விடுபட்ட தொகை வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்கலை, நீங்கள் வந்து இதை தெரிஞ்சிக்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன அமௌண்ட் வந்து கிடைக்கலையோ அது வந்து நீங்கள் வாங்கவே முடியாது, யாரும் உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு எது கிடைச்சிருக்கு எது கிடைக்காது இருக்குது, கிடைக்கிற அமௌண்ட்டு இன்றைக்கி டேட்டில் இந்த சர்க்குலர் 677 படி உங்களுக்கு கிடைக்குதான்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே போல்
1 ஜூலை 2014 அப்புறம் வந்த பிஎம்ஆர் பென்ஷனர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பென்ஷனருக்கு இந்த ஓஆர்பி 1 கிடைச்சிருக்காது, அதே போல் இந்த ஓஆர்பி 2 கிடைச்சிருக்காது, இந்த ஓஆர்பி 3 கிடைச்சிருக்காது. ஒன்லி இந்த பே கமிஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் யாரெல்லாம் பிஎம்ஆர் பென்ஷனராக இருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷன் தான் பென்ஷன் ரிவிஷன் ஆகுமே தவிர ஓஆர்பி 4 வரும்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி டேட் வரைக்கும் இல்லை. ஃப்யூச்சரில் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அது அப்டேட் வரும்போது சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி டேட் வரைக்கும் பிஎம்ஆர் பென்ஷனருக்கு ஓஆர்பியில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்மளோட சேனலுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாக்கா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து செலுத்தலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வந்து பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.